சந்தனக்கட்டையை ஒரு தட்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து மஞ்சள் நூல் கட்ட வேண்டும். 7 தரம் கட்டணும். மஞ்சள் நூல் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். அதேமாரி பார்த்திங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வாள்னு சொல்லுவாங்க. 16 செல்வங்கள், 16 குழந்தை கிடையாது, 16 வகையான செல்வங்கள். அதே மாதிரி தான் ஒரு பகுப்பொருளில் ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எண்ணத்தை செட் பண்ணுறது தான் காப்பு. எப்படி சந்தனம் மனம் வீசுகிறதோ வாழ்க்கையிலும் மனம் வீசுவதற்கான ஒரு பரிகாரம் தான். இப்படி ஒவ்வொரு கேட்டாக ஓப்பன் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, பரிகாரம் ரொம்ப முக்கியம். சந்தனக்கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்தனக்கட்டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எட்டாக்கனி மாரி நினைக்க வேணாம். நீங்கள் வந்து காதி கிராஃப்ட்டில் வந்து இந்த சந்தனக்கட்டையை வாங்கிக்கலாம். 99% அங்கே வந்து ஓரளவு நல்லாவே தான் இருக்குது. ஸோ கட்டை வந்து சின்னதாக பெருசாங்கலாம் முக்கியம். ஒரு சந்தனக்கட்டையை ஒரு தட்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் நம்ம பண்ண போகிறோம். சந்தனக்கட்டையை நம்ம என்ன பண்ணுறோம், இதனால் என்ன யூஸ்? சந்தனக்கட்டைக்கு ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றணும், அவ்வளோதான். ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து மஞ்சள் நூல் கட்ட வேண்டும். 7 தரம் கட்டணும். மஞ்சள் நூல் வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 அவ்வளோதான். 7 தரம் கட்டி அப்படி முடிச்சு போட்டுருங்க சந்தனக்கட்டையில். அதில் ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு தட்டு மேலே சந்தனக்கட்டையை வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. சந்தனக்கட்டை மிகப்பெரிய ஒரு சக்தியை கொண்டது. சந்தனக்கட்டைங்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மரங்களில் வந்துடும். அகில், சந்தனம், இந்த மாதிரி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது. சொல்வாக்கு செல்வாக்கு தரக்கூடிய ஒரு விஷயம். வீட்டில் வந்து பொன் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதேமாரி பார்த்திங்கன்னா 16 பெற்று பெருவாழ்வாள்னு சொல்லுவாங்க. 16 செல்வங்கள், 16 குழந்தை கிடையாது, 16 வகையான செல்வங்கள். அது வந்து ஆரோக்கியமும் சேரும், அதேமாதிரி எண்ணிய காரியங்களுக்கும் சேரும். நம்மளுடைய வெல்த், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கிறது பார்த்திங்கனாக்கா இந்த பணம் பொருள் சேர்க்கையில் தங்கம் வெள்ளி இந்த ஆபரணங்களில் வரும். ஆபரணங்கள் ஒருத்தவங்க வீட்டில் சேர ஆரம்பிச்சினாலே பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். ஸோ அப்போது வீட்டில் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய படிப்படியாக அவங்களுடைய வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ அதனால் நம்ம பூஜை ரூமில் ஒரு சின்ன பீஸ், சின்னதாக ஒரு 7 தரம் வந்து அந்த மஞ்சள் நூலில் காப்பு கட்டிடுங்க, அவ்வளோதான். உள்ளே வச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு நம்ம மனதார நம்மளை அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றிட்டு வந்தாலே போதும். ஸோ அது வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் உருவாக்கும். 16 செல்வங்களையும் வாரி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கல்பம் தான் இந்த சங்கல்பம். நம் முன்னோர்கள் அழகாக எழுதி வைத்தது. சந்தனம் பார்த்திங்கனாலே ஒரு அந்த காலத்தில் சந்தனக்கட்டில் வச்சுருந்தா எல்லோரும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நல்ல பொருள் காதி கிராஃப்ட்லேயே கிடைக்கிது. அதை வாங்கி அந்த நூல் கட்டணும். அந்த நூலில் மட்டும் பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே வரணும். பழைய நூல் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும் எடுத்து நம்ம கால்படாமல் தண்ணியில் விட்டுடலாம். இந்த நூல் தான் நம்மளுடைய காப்பு. நீங்கள் சுத்தம் பொழுதே பணம் வர வேண்டும், பொருள் வர வேண்டும், என்னுடைய வறுமை நீங்க வேண்டும் சொல்லிகிட்டே அதுமாதிரி சொல்லணும். அதாவது கையில் கட்டுற காப்பும் சந்தனக்கட்டையில் காப்பு மரத்தில் போகிற காப்புலாம் காப்பு நம்மளுடைய எண்ணத்தை அதில் பிரதிபலிக்கிறது தான். நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், டக்குன்னு வேணுங்கிறத டைப் பண்ணி செட் பண்ணுறோம் இல்லையா, அதேமாதிரி தான் ஒரு பகுப்பொருளில் ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய எண்ணத்தை செட் பண்ணுறது தான் காப்பு. இந்த காப்புங்கிறது வந்து நம்மளுடைய எண்ணத்தில் நான் இப்படி ஆகணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு சுற்றுறீங்க இல்லையா, அதுமாதிரி சுற்றி வச்சா போதும். ஸோ அந்த நூலை மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலே போதும். அந்த நூலை நம்ம கால்படாத இடத்துல போட்டால் போதும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு கண்டினியூஸாக எறியணும் அவசியம் இல்லை. நம்ம பூஜை ரூமில் எப்பொழுதும் ஏற்றுற மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு வச்சுருங்க போதும். ஸோ இந்த மாதிரி எப்படி சந்தனம் மனம் வீசுகிறதோ வாழ்க்கையிலும் மனம் வீசுவதற்கான ஒரு பரிகாரம் தான். இதுமாதிரி நிறைய மரம் இருக்குது, அகில் இருக்குது, சந்தனம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதில் சந்தனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் ஒருவருக்கான ஈர்ப்பையும் சில விஷயங்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டு போகும், சிலது நல்லதை கொடுக்கும். சந்தனம் தங்கம், அதுதான். எப்படி உங்கள் கலர் பார்த்திங்கன்னா சாண்டில் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இணையான ஒரு சத்தை கொடுக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருள்களாக அசட் லேண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இழுக்கிறதுக்கான ஒரு சக்தி சந்தனம். அகில்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் அது மாதிரி தான். அதனால தான் சந்தனம் அகில் ஜவ்வாது இப்படி தனித்தனியாக அப்படி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அந்த வரைகளில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தன மரத்தை தான் பார்த்துருக்கோம். சந்தன மரம் உங்களுடைய வெல்த்தையும் உங்களுடைய வீட்டில் உள்ள வாசம் அதுதான் ஓகே. வீட்டில் செல்வ செழிப்பு மட்டும் இருக்கிறது மட்டும் கிடையாது. அந்த மனப்பீடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே குழப்பம் இருக்கும், சண்டை போட்டுக்குவாங்க, குவாரலிசம் இருக்கும், என்னென்ன இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நிம்மதியே இருக்காது. இந்த நிம்மதி என்ற ஒன்று உள்ளே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மனம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா நல்ல செயல்களை செய்ய முடியும். அது நல்ல செயல்கள் செஞ்சாலும் நல்ல ஆட்கள் வந்து சேருவாங்க. இதேமாரி நமக்கு வந்து கொடுத்து உதவுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுவாங்க. இப்படி ஒவ்வொரு கேட்டாக ஓப்பன் பண்ணி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ அந்த காலத்திலே சிறப்பாக இதை செஞ்சு வாழ்ந்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மண்பானையிலேயே உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம்
அது போட்டு ஏர் டைட் பண்ணி அப்படி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் வேணாம். ஒரு சின்ன தட்டில் நீங்கள் அழகாக இதை வச்சுட்டு நம்ம ஒரு விளக்கில் ஏற்றினாலே போதுமான விஷயந்தான். நம்ம முன்னோர்கள் கைகண்ட ஒரு விஷயந்தான் இந்த சந்தன பரிகாரம், சந்தன கட்டை பரிகாரம். இந்த மாதிரி பரிகாரத்தை என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் ஆரம்பிக்கலாம், பௌர்ணமி அமாவாசையில் ஆரம்பிக்கலாம். அதேமாரி இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசையில் வந்து பார்த்திங்களா, எப்பொழுதும் நான் நார்மலாக நேரத்தில் விளக்கேற்ற சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அதுமாதிரி அமாவாசை பௌர்ணமி இதுமாதிரி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம்லாம் வருது பார்த்திங்களா, அந்த ஸ்பெஷல் டேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அழகாக அதுக்கு ஒரு பட்டு துணி, அதாவது பட்டு துணி இல்லாட்டினா மஞ்சள் துணி, வெள்ளை துணி இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம ஏற்கனவே காப்பு கட்டி வச்சுருப்பீங்களா, அதை வச்சு அந்த சந்தன துணியை அழகாக ரோல் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தாமரை மலர்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு குங்கும அபிஷேகம் பண்ணி ஒரு மந்திரம் சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். தங்கத்திற்கு ஐஸ்வர்யம் ரொம்ப நிகரான ஒன்று. அதனால தான் ஓம் ஐஸ்வர்ய நமக இந்த சொன்னாலே போதுமான விஷயம். ஐஸ்வர்யங்கிறது வந்து எல்லா வகையானமே வரும். ஓம் ஓங்காரம் நமகனா வந்து சேரு கண்டிப்பாக ஓகே. அதனால் ஓம் ஐஸ்வர்ய நமகன்னு சொன்னாலே போதுமான விஷயந்தான். இது 108 தடவை சொல்கிறீங்களா, 27 தடவை சொல்கிறீங்களா, 9 தடவை கூட சொல்லலாம், அதெல்லாம் உங்களோட இஷ்டம்தான். ஸோ அதுமாதிரி இந்த காலங்களில் நம்ம கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தா போதும், மற்றெல்லாம் டெய்லி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரியான நாட்களில் நம்ம ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துக்கலாம். அது முடிஞ்ச உடனே அந்த மஞ்சள் துணி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம அந்த நூல் கட்டியிருப்போம் அன்றைக்கே அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்ம புதுசாக மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாரங்கிறது நம்ம சும்மா நமக்காக சொன்ன ஒரு கணக்கு தான். ஆக நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால தான். அதனால் இந்த டைமில் நம்ம பண்ணும்பொழுது நம்ம மஞ்சள் துணி சுற்றுறோம் இல்லையா, அந்த மஞ்சள் துணி அதுக்கப்புறம் அந்த காப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் நம்ம கால்படாத இடத்துல தூர போட்டாலே போதுமான விஷயம் தான். ஸோ காப்பு மட்டும் உங்களோட எண்ணத்தோடு எப்பொழுதும் வந்து வாரம் இல்லைன்னா 10 நாள் கழித்து நம்ம சொல்ல எப்படி நம்ம வந்து ஒரு நோட்டில் அழகாக எழுதிட்டு வரும்போது நம்ம வந்து மனசோடு பதியப்படுகிறதோ, அதேமாரி நம்ம என்னவா ஆக போகிறோம், என்ன நமக்கு வரப்போகிறோங்கிற விஷயத்தை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்போம் மனசளவில். ஸோ அப்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு சரணாகதியோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக மூளை வேலையோடு அங்கே கிரக வேலையும் சேரும் பொழுது இது நடந்தே தீரும். அதனால் அந்த காலத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் நமக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி தான். என்னதான் அந்த பரிகாரங்கள் நம்ம செய்தாலும் உழைப்பு என்றது மிகவும் முக்கியம். அந்த உழைப்போடு சேர்ந்து நம்ம ஒரு பூஸ்டரோடு சேர்ந்து போனோம்னா வெற்றியாளனாக விடலாம். வெற்றி என்பது நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் தங்கி இருக்க வேண்டும், மன சந்தோஷம் இருக்க வேண்டும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த குட்டி சங்கல்பங்கள்லாம் அழகாக அந்த காலத்தில் ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம முன்னோர்கள் செய்து வைத்தார்கள். அதனால் இது ரொம்ப முக்கியம்.